தப்பி வர நினைத்தீர்களா? சம்பிரதாயத்தை மீறியவன் எழுத்தாருங்கள். செங்கமரத்தீவின் செல்வங்களே, சிங்கநிகர் வீரர்களே, இதுவரை இந்த தீவுக்கு தலைவனான செல்லையாவை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு உண்மை வார்த்தான தேர்வராயனை நியமிக்கப் போகிறேன். இந்த முடிசூட்டிக் கொள்ளப் போகும் தேர்வராயன் தான் ஏனே உங்கள் தலைவன். கூடாது, எங்கள் தலைவர் செல்லையாவை நீக்கக்கூடாது. தேர்வராயன் எங்கள் தலைவனாக நாங்கள் ஏற்க முடியாது. அவசரப்படாமல் நான் சொல்வதை கேளுங்கள். தேர்வராயனுக்கு தேர வேண்டிய பதவியை ஏமாற்றி அபகரித்துக் கொண்டிருக்கிறார் செல்லையா. அதனால் தான் அந்த நியாயமான தலைமை பதவியை தேர்வராயனுக்கு சூட்டப் போகிறேன். தேர்வராயன் எங்களுக்கு தலைவனாக முடியாது. பொறுங்கள், அமைதி அமைதி. செல்லையாவை ஏன் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறேன் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இதோ இருக்கும் பாண்டியன் பட்டணத்து பெண்ணை ஏமாற்றி விட்டு வந்தவன். இவனுக்கு கன்னியை திருமணம் செய்து வைக்க சம்மதித்திருக்கிறார் செல்லையா. அவர் மகன் தாப்பையும் அழகம்மாவை காதலிப்பதையும் அனுமதித்திருக்கிறார். சம்பிரதாயத்தையும் ஒழுக்கத்தையும் மீறிய இவருக்கா தலைமை பதவி? இவரையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? சொல்லுங்கள். இல்லை, போய். பொதுமக்களே, குருநாதர் சொல்வதை நம்பாதீர்கள். நான் எந்த பெண்ணையும் காதலிக்கவில்லை, ஏமாற்றவும் இல்லை. தேர்வராயனுடன் சேர்ந்து கொண்டு குருநாதர் சூழ்ச்சி செய்கிறார். கன்னிமேல் இருக்கும் ஆசைக்காக எங்கள் இருவரையும் பிரிக்க பார்க்கிறார். உங்களை எல்லாம் அறிவியலாக்கி ஆள நினைத்து சென்னாவின் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார் என்று கூட வைக்கிறார். குருநாதர் சொல்வதை நம்பவே முடியாது. குருதேவா, கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த காட்டு மராட்டிகள். நீதானடா காட்டு மராட்டி. ரோகி, அமைதியாயிரு, ஆத்திரப்படாது. அவர்களை அமைதிப்படுத்தாதீர்கள் அப்பா. குடும்பம் சேர்வராயிலும் சேர்ந்து திட்டமிட்டு கூறும் இந்த தீர்ப்புக்கு மக்களே முடிவு கூறட்டும். அடே சேர்வராயா, மக்களின் மனம் ஒரு எருமறை. குடும்பத்தால் அதை அழைத்துவிட நினைக்கிறேன். பேசாதே. இப்போது நீ ஒரு கைதி. எங்களை நீ கைதியாக்கிவிடலாம், காராகிரகத்தில் அடைக்கலாம். ஆனா வெடித்து கிளம்பும் இவர்கள் விசுவாச உணர்ச்சிக்கு நீ உன் குடும்பம் தப்பவே முடியாது. ஓடும்
மம்மாட்டியானா? சார் சார், இவன் தான் சார் என் பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்கான். டேய் புஷ்பா எங்கடா? மாணிக்கம் உள்ள உன்னை பழிக்கு பழி வாங்குறதுக்காகத்தான் உன் மகளை தூக்கிட்டு வந்தேன். ஆனா அவ வைரத்தை தின்னு இறந்துட்டா. என்ன புஷ்பா இறந்துட்டாளா? அட பாவி, அயோக்கிய பயலே! மாணிக்கம் பிள்ளை, அதை பத்தி கவனிக்க வேண்டியது நம்ம எங்க டியூட்டி. உங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னது? என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கு? என்ன சார் இது? அந்தஸ்து என்ன, யோகிக்கிற என்ன? நான் ஒரு பெரிய மனுஷன் சார். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க செய்த கொலை குற்றத்துக்கு தான் உங்களை கைது பண்ணிருக்கேன். என்ன கொலை குற்றமா? நானா கொலை செஞ்சேன்? என்ன சார் அது? ஆமா மிஸ்டர் மாணிக்கம் பிள்ளை, அதுக்கு ஆதாரம் தான் உங்க வீட்டு தோட்டத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடு. அது எங்க பாட்டனார் செத்து போன உடனே எங்க வீட்டு தோட்டத்திலேயே சமாதி வச்சிருந்தோம். அவரோட எலும்பு. ஓஹோ, அந்த ரத்த கரை பிடிஞ்சு கட்டி நீங்க ஒண்ணு சார் வேலைக்கார பையன் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு. ஏய் அயோக்கிய பைய, இங்க வந்தா எல்லாம் தெரியும்னு சொன்னி எதிர்த்தானா? குறுக்கு போயில எஜமா விரட்டாதீங்க, பயமா இருக்கு. இருக்க இல்ல எஜமா, நானு கவர்மெண்ட்ல எங்களை வச்சிருக்காங்க, கிரைம் பிரான்ச் சிடி ஆபீசர். பாஸ் மணிக்கம் பிள்ளைவாள் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே போனா அரசாங்கம் விட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் உங்க வீட்டுல வேலைக்காரனா நான் சேர்ந்தது. கூட துணைக்கு காய்கறி கடை விற்கிறாளே முத்தம்மா, அவளையும் சேர்த்தது. ஜாடிங்களை ஏமாத்தலாம், மிரட்டலாம், அப்பாவிகளை கொலை பண்ணலாம், ஆனா அரசாங்கத்தை ஏமாத்த முடியாது. இது டிக்டேட்டர் கவர்மெண்ட் அல்ல, பீப்பிள்ஸ் கவர்மெண்ட். இன்னைக்கு போலீஸ் மினிஸ்டர் யார் தெரியுமா? கேர்ஃபோ. மிஸ்டர் மாணிக்கம் பிள்ளை, நீங்க குற்றவாளிதாங்கிறதுக்கு இந்த விளக்கமே போதும் நினைக்கிறேன். மாணிக்கம் உள்ள உனக்காக உன்னுடைய சுயநல வாழ்க்கைக்காக நான் எத்தனையோ கொலை செஞ்சேன். ஆனா நன்றி கட்ட முறையில என்னையவே காய் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டேன். அதுக்காகத்தான் உன்னை இப்ப பழிக்கு பழி வாங்கிட்டேன். இனி நான் நிம்மாவேன். சார் சார், என்னை எங்க மாதாளிகள் ஒரே வளங்களை போட்டு கூட்டு போங்க சார். செங்கமல்ல தீவுல இருக்கிற பசங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டாங்க போல. சார், பெரிய மனுஷங்கிற செல்வாக்கில் அட்டூழியம் செஞ்சுக்கிட்டு வந்த மாணிக்கம் பிள்ளையும் குருநாதர் வேஷத்துல இந்த செங்கமலத்தீவை ஆட்டி வச்சு மம்மட்டியானையும் கண்டுபிடிச்ச உங்க துணிகரமான முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் சார். தேங்க்யூ. பயிர்ல சமுதாயத்துல கிளை எடுக்கிறதுக்கு தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. நம்ம கடமையை செய்யறோம். நான் வரேன். ஓகே, வெரி நைஸ். தலைவரே, குருநாதரும் மாணிக்கம் பிள்ளையும் எப்படிப்பட்டவங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோடு என் மேல உள்ள தப்பு அபிப்பிராயம் உங்களுக்கு நீங்க இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். பாண்டியன் ராஜா, பத்தி சரியா தெரிஞ்சுக்காத மக்கள் தானே நாங்க. உங்க மனம் நோகும்படி நடந்துக்க இங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமாம் பாண்டியன், கன்னிக்காக எவ்வளவோ சோதனைகளை ஏற்றுக்கொண்ட நீங்க தான் அவளை கல்யாணம் செய்துக்கணும். அதோட உங்க தங்க அழகம்மாவையும் பாப்பையனுக்கு துணைவியாக்கி எங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். பாண்டியன், கன்னிக்கு உன் மேல இருக்கிற அன்பையும் என்னுடைய நட்பையும் பிரிஞ்சிட்டு போனா அது எங்களால தாங்கவே முடியாது. பாண்டியன், தாங்கவே முடியாது. பாப்பையா, பாண்டியன்.